ஆ டீனா, வாங்க. நம்ம கிளைண்ட் ஷேக் அப்துல் முக்தில் அவரோட மீட்டிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? அது என்னாச்சு? யார் சக்தி? அது அவங்க வந்து நேரில் வரணும்னு சொல்கிறாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸும் கோ ஸ்பான்சராக நம்ம கம்பெனிக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதா இருக்காங்கல்ல. ஸோ அவங்கவுங்கள நேரில் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஸோ துபாய்க்கு வர சொல்கிறாரு. அங்கே மீட்டிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலான்னு சொன்னேன். நான் அங்கேயே உங்களை வந்து 1 மந்த்து ஸ்டே பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் ஷெடியூல் பண்ணிவிட்டு அங்கே வர மாதிரி இருந்தால் அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொன்னார் சக்தி. ஓ, அப்படியா? ஓகே, ஓகே. ஆமாம், நம்மளோட பிரான்ச் வந்து இப்போ துபாயில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டீனா. ஸோ அதோட ப்ராசஸ் இப்போ தான் போயிட்டுருக்கு, ஆன்கோயிங் ப்ராசஸ். ஸோ ஆன்போர்ட் பண்ணும்போது நமக்கு நான் எப்படினாலும் அங்கே இருக்கணும். அதனால கூட அவர் வர சொல்லியிருக்கலாம். இட்ஸ் ஓகே. அதோட நம்மளோட மீட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. நமக்கு இப்போது ரொம்பவே முக்கியம் ஸ்பான்சர்ஷிப். அவங்க கண்டிப்பாக ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா நம்மளோட கம்பெனியை குளோபல் லெவலில் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இந்தியாவில் நம்பர் ஒன்னாக இருக்கிறத நம்ம குளோபல் லெவலில் நம்பர் ஒன்னாக மாற்ற முடியும். ஸோ அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம நம்மளோட பிரான்ச்சை அங்கே ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ யா, அதுக்கு கண்டிப்பாக அவங்களோட மீட்டிங்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. எனக்கு இன்னைக்கு ஈவினிங்கே ஃப்ளைட் டிக்கெட்டும் புக் பண்ணிவிடுங்க டீனா. புக் பண்ணி எனக்கு மெயில் பண்ணிவிடுங்க. அண்ட் யா, ஹோட்டல் ரூம்ஸும் புக் பண்ணுங்கள். அங்கே நெக்ஸ்ட்டு நான் எப்படினாலும் 1 or 2 months நாங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட கம்பெனி ஸ்டார்ட் அப்ஸ் அங்கே தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே எல்லாமே நான் செக் பண்ணணும். அங்கே இருந்து தான் நான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் இங்கே நம்மளோட ஜிஎம்மாக இப்போ எல்லா பவரையுமே வந்து நான் நம்மளோட கணேஷ் ஜிஎம் சாருக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த பிரான்ச்சை முழுக்க முழுக்க அவர் தான் எனக்கு டேக் ஓவர் பண்ணி பார்த்துக்க போகிறாரு. ஓகே. மற்றபடி வேறு ஏதாவது டவுட்ஸு, வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம். ஜிஎம் வந்து என்கிட்ட பேசுவார். பட் இருந்தாலும் இங்கே நடக்கிறத நீங்கள் தான் வந்து எனக்கு கண்காணிக்கணும். ஓகே. நான் எப்பயாவது உங்களுக்கு கால் பண்ணும்போது நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸில் என்ன விஷயம்னாலும் நீங்கள் என்கிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணலாம். ஓகேவா? வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு சொல்லலாம். டிக்கெட் புக் பண்ணிவிடுங்க. நான் ஈவினிங்கே கிளம்புற மாதிரி இருக்கும். பார்த்துக்கலாம். ஓகே டீனா, இப்போ எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். அப்புறம் நம்ம நியூ ஜாயினிஸ் வந்திருக்காங்களா இன்னைக்கு? திவ்யாவும் ரோஸ்லினும். ஓகே சக்தி, நான் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம நியூ ஜாயினர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க இப்போ தான் ரிப்போர்ட் பண்ணாங்க, ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க சக்தி. ஏன் சக்தி, ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணணுமா? அது ஒன்றும் இல்லை, நானே பேசிக்கிறேன். நோ இஷ்யூஸ். நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். டீனா, ஒன் மோர் திங். ஷேக் அப்துல் முஃப்திலா கிட்ட ஹோட்டல் டீட்டெயில்ஸ் அண்ட் மீட்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே மெயில் பண்ணிவிட்டு எனக்கும் மெயில் பண்ணிவிடுங்க, இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஓகே? ஓகே ஷியோர் சக்தி. 2 மாதம் உன்னை பிரிஞ்சு இருக்க போகிறது நினச்சாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது. உன்னை பார்க்காம எப்படி இருக்க போகிறனோ தெரியல. தனியாக விட்டுட்டு போகிறத நினச்சாலும் கவலையாக இருக்குது. என்ன பண்ணுறது? எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். துபாய் போயிட்டு வந்த உடனே முதல் வேலையாக அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவேன். அப்போது கண்டிப்பாக நீயும் என் ப்ரப்போஸ் அக்செப்ட் பண்ணிப்ப. ஏன்னா எனக்கு தெரியும் திவ்யா, உன் மனசில் நான் இன்னும் இருக்கேன்னு. அந்த சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் நீ இன்னும் நினச்சிட்டு தான் இருப்பேன்னு நான் நம்புகிறேன். சரி, என்ன பண்ணுறது? அங்கே ஆஃபீஸு நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக நான் இருந்தாகணும். வேறு வழியே இல்லை. போயிட்டு வந்த உடனே உன்கிட்ட பேச வேண்டியதுதான். சக்தி, சக்தி, என்னாச்சு? ம், என்ன என்ன திவ்யா? இல்லை, ரொம்ப நேரமாக அப்படியே நின்று ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்களே, அதான் என்னன்னு கேட்டேன் சக்தி. ஒன்றும் இல்லை திவ்யா. நம்மளோட கம்பெனி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். துபாயில் நம்ம நியூவாக ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நானும் போகணும். போயிட்டு அப்படின்னாலும் ஒரு 1 or 2 months அங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை. சரி, உங்களுக்கு இங்கே ஓகே தானே? எல்லாம் செட் ஆகிடுச்சா? வேறு ஏதாவது டவுட்ஸ், வேறு ஏதாவது கிளியரன்ஸ் இருந்தாலும்
இனிமே என்ன காண்டாக்ட் பண்ண முடியாது. நீங்கள் ராஜா கிட்ட கேளுங்க. இல்லை அப்படின்னா நம்ம ஜிஎம் இருப்பார். ஸோ கணேஷ் கிட்டேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட மீட்டிங்ஸ் டெய்லி 1 hour நடக்கிறது கண்டிப்பாக அது நடக்கும். வீடியோ கான்ஃபரன்ஸில் நான் கனெக்ட் ஆவேன். ஸோ நம்ம எம்ப்ளாயீஸோட கனெக்டில் இருக்கணும்ல, அதுக்காக. ஸோ அப்போ நம்ம எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் எனக்கு கேட்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம் அந்த மீட்டிங்கில். ஓகேவா? ஓ, துபாயில் நம்ம கம்பெனி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்களா? ஓகே ஓகே, கங்க்ராட்ஸ். அண்ட் வேறு என்ன டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் ஓகே, நான் மீட்டிங்கில் கேட்குறேன், இல்லை ராஜா கிட்ட நான் கன்வே பண்ணிக்கிறேன். நோ இஷ்யூஸ் சக்தி. அப்புறம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஓகே, ஐ ஹாவ் டு கோ. நிறைய ஒர்க் இருக்கு. ஸோ டேக் கேர், கேரி ஆன். நான் கிளம்புறேன். என்ன? ஓகே சக்தி. என்னடி என்ன சொல்லிட்டு இருக்காரு? துபாய் அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்க. இல்லடி ரோஸ்லின், ஏதோ நம்மளோட கம்பெனியோட நியூ பிரான்ச் துபாயில் ஓப்பன் பண்ணுறாங்களாம். ஸோ அதுக்காக அவர் 2 months ட்ரிப்பு மாதிரி அங்கே போவார் போல இருக்கு. அதுதான் பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் டீனா கிட்ட ஹோட்டல் ரூம்ஸு புக் பண்ணுறது பற்றி ஏதோ பேசிகிட்டு இருந்தார். அதை தான் சொல்லிட்டு இருந்தார், வேற ஒன்றும் இல்லை. ஓஹோ அப்படியா, சரி சரி சரி, அதை விடு. காலையில் சண்டை விட்டுட்டு இருந்தீங்களே, என்னாச்சு? என்ன அந்த ராஜாக்கு ஏன் இவ்வளோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறாரு? அவர் பண்ணுறது எதுவுமே சரியாகவே இல்லை. நான் சொல்கிறத சொல்லிட்டேன். என்ன நீ இன்னும் அவரை லவ் பண்ணுறேன்னு கூட சொல்லலை, அதுக்குள்ளே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறாரு. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாரு. உன்னை வந்து தான் ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அங்கே வச்சு எதுவும் சண்டை வேணான்னு தான் நான் உன்னை அவர் கூட அனுப்பிச்சி வச்சேன். நீ எதுவும் அதுக்கப்புறம் பேசுனே அவர்கிட்ட? ஏதாவது சண்டை போட்டாரா? நான் எதுவும் பேசலடி. வந்து ட்ராப் பண்ணார். நானும் சரி நான் அமைதியாக இறங்கி வந்துட்டேன். நான் அதுக்கப்புறம் எதுவும் அவர்கிட்ட பேசலை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கேன். எனக்குமே இரிட்டேட்டிங்காக இருக்குது அவர் பண்ணுறதெல்லாம். ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. அவரை பிடிச்சிருக்குன்னு தான் நான் பழகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவர் என்னட்டானா இப்படி என்கிட்ட நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இதை அவர்கிட்ட சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி பொறுமையாக இருந்து பார்க்கலான்ட்டு தான் அமைதியாக இருக்கேன். சரி விடு, எதுனாலும் பார்த்துக்கலாம். ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னா பட்டுன்னு பிடிக்கலன்னு சொல்லிடு. ஏன்னா இந்த மாதிரி டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப வஸ்ட்டாக இருக்கும். நான் நிறையா பேர் என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அதுவும் உன்ன மாதிரி சாஃப்டான பொண்ணுக்கெலாம் சுத்தமாக செட் ஆகாது. நீ அந்த மாதிரி இருக்கிற பசங்க கிட்டேருந்து விலகி இருக்கிறதே நல்லது. உனக்கு பிடிச்சிருக்குன்னா பொறுமையாக பழகிப்பார். ஒரு வேளை அவர் ரொம்ப இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீ தான் விலகிறது உனக்கு நல்லது திவ்யா. அதுதான் நான் சொல்லுவேன். சரி, எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருந்து பார்க்கலாம். இருக்காது பின்ன. ஓசியில் குடிச்சா டேஸ்ட்டாக தானே இருக்கும். அதுக்கு தான் வந்த, அதுக்காகத்தான் வந்திருப்ப. வேற எதுக்கு வந்த? நீ மூடிக்கிட்டு கடை. உனக்கு வேணும்னா நீ குடிச்சுக்கிட்டு கம்மனு போ. நான் ஏதோ அந்த அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நீ எதுக்கு நடுவில் வந்து பேசிட்டு இருக்கிற? உனக்கு தெரியுமா நான் அதுக்காக தான் வந்தேன்னு? நான் சொன்னா அதுக்கு நீ வந்து பேசுறியாக்கும். எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ நீ சொன்னியே அப்போதான் தெரியும். இதுக்காக தான் வந்தேன்னு சொன்னியே. அப்புறம் என்ன வேற எதுக்கோ வந்த மாதிரி பேசிக்கிட்டு கிடக்க? இந்த ஓசி காப்பிக்கு தானே வந்த? குடிச்சிக்கிட்டு கம்முன்னு கடலை பிரியா. ம் பேச வந்துட்டா. ஆமா, நான் ஓசி காப்பிக்கு வந்தேன். இவ வேற எதுக்கோ வந்தா. பாரு, இதுதான் ஓசி காப்பி நல்லா குடிச்சுட்டு முன்ன குடிச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு கிடக்கா. என்னைய சொல்றா. நான் அந்த கவிட்ட ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நீ மட்டும் எதுக்கு வந்தியாமா? ஓசி காப்பி குடிக்க தானே வந்த. குடிச்சுட்டல்ல, மூடிக்கிட்டு கடை சௌந்தர்யா. தேவையில்லாம என் விஷயத்தை தலையிட்ட அவ்வளவுதான், மரியாதை கெட்டு போயிடும். சும்மா கடங்கம்மா. பிரியா, இந்த சௌந்தர்யா கம்முன்னு தான் இரேப்பா. 2 பேரும் என்ன அடிச்சுக்கிறீங்க இந்த அடி?
வச்சுக்குவீங்க? கொலாடி சண்டையில போடுறவங்களாட்டம் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்ன பேசி பேசிட்டு கிடக்குறீங்க? அமைதியா இருங்க. என் வீட்டு உள்ள ஆளுகளாம் வர நேரமாச்சு வேற. சாயந்தரம் நேரம் அப்புறம் இப்படி உட்காந்து கத்திக்கிட்டு கிடந்தீங்கன்னா என் வீட்டு உள்ள மனசே என்ன இன்ன சத்தம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி என்னையும் பிடிச்சி ஏசுவாரு. அமைதியா இருங்கம்மா. காப்பி குடிச்சிங்களா? கிளம்பிக்கிட்டே இருங்க. இங்க உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு கிடக்காதீங்க. சரி சரி லட்சக்கா, சாரிக்கா. பாரு, உன்னால லட்சுமி அக்காவே கோவப்பட்டாங்க. சும்மானே இருக்க மாட்டேல்ல பிரியா? நீ சொன்னதை தான் நான் சொன்னேன், அதுக்கு உடனே என்கிட்ட சண்டைக்கு வரா. சரி விடு ஏக்கா, நானே அங்கே போகிறதுக்கு பயந்துட்டு தான்க்கா இங்கே உட்காந்துட்டு கிடக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகிறேனேக்கா, அதுக்குள்ளே என்னை விரட்டிடாதீங்க. ஏமா சவுண்டு? ஏன் வீட்ல எதுவும் பிரச்சனையா? என்னாச்சு? ஏன் அங்க வரட்டக்கூடாது? வீட்டுக்கு போறதுக்கு பயந்துட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கிற? நானும் பாக்குறேன், மதியானத்துல கடந்து இங்கே கிடக்குற. என்ன விஷயம்? என்னாச்சுன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லைக்கா, நம்ம தான் ஊருக்கு போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம்ல. ஆமா, சுத்தி பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு என்னங்கற? நல்லா இருந்துச்சு. எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தோம். கடைசியா அந்த ஏதோ ஒரு சர்ச்சுக்கு கூட கூட்டிட்டு போனோம்ல, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. போ, என் வீட்டுக்காரர் அதையே சொல்லிக்கிட்டு கிடந்தாரு வந்ததுல இருந்து. நல்லா இருந்துச்சு அந்த சர்ச்சு, பீச் ஓரத்துலயே இருக்குது அப்படி இப்படின்னு பேசிட்டு கிடந்தாரு. மறுபடியும் இன்னொருக்கா போகணும் அப்படின்னு. அதுக்கு என்னப்போ? என்னவா? ஆமாக்கா ஆமாக்கா, சூப்பரா இருந்துச்சுல அந்த சர்ச்சு. அது பெசன் நகர்ல இருக்கிற சர்ச்சு தான்க்கா. பீச் ஒட்டியே இருக்கும். நல்லா இருந்துச்சுல. இன்னும் நிறைய இடம் இருக்குது. நம்ம தான் கம்மி டைம்ல போனனால சீக்கிரமா வரணும்ட்டு வந்துட்டோம். இன்னும் நிறைய இடம் இருக்குது சுத்தி பார்க்காத இடமே. நம்ம போனது என்னவோ கொஞ்சம் தான், ஆனா எல்லா இடமும் நல்லா தான் இருந்துச்சு. என்னக்கா? அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சுக்கா. நான் சொல்ல வந்தது கேளுங்க. என்னன்னா, என் மாமியா வந்ததுலேருந்து ஐயோ கை நோவுது காலு நோவுது, இங்கே பூசு அங்கே பூசுன்னு தைலத்தை கொடுத்து பூச வச்சு என் கை காலை உடச்சி விடுவ மாட்டேங்குது. அந்த மாதிரி நைட்டெல்லாம் உட்காந்து பூசிக்கிட்டு கிடந்தேன். மறுபடியும் இப்போ காலையிலேயே எந்திரிச்சு பூசி விட்டேன். இப்போ மறுபடியும் மதியானமும் பூச வச்சிருமோன்ட்டு தான் முடியாந்துட்டேன் நான். என்னாலாம் முடியாதுப்பா. அது இல்லாமல் அவன் மவக்காரியும் அவங்க மாப்பிள்ளையும் வந்திருக்கிறாரு. அவரு எல்லாரும் இருக்கிறனால நானும் பசங்களுக்கும் சேர்த்தாப்புல சமைச்சு போடுறேன். ஒரு வேலை செய்யறது இல்லைக்கா. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன். நேற்றும் முழுசா நான் தான் சமையல் பண்ணேன். இன்னைக்கும் நான் தான் பண்ணி வச்சுட்டு வந்தேன். ஒரு வேலையும் தொடலக்கா. சரி அப்படின்ட்டு நானும் சரி வந்த விருந்தாளி எப்படி செய்ய சொல்றதுன்னு நானும் அமைதியா இருக்கேன். ஏக்கா, ஒரு தைலம் கூட பெத்த தாய்க்கு தேய்ச்சி விட மாட்டாளாக்கா. அது கூட நான் தான்க்கா பண்ணணுங்குது. அதனால தான் முடியாந்துட்டேன். என்னாலாம் முடியாதுப்பா. இது ரொம்ப என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுது. என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னா கொஞ்சம் பொறுமையா இரு சவுண்டு, கொஞ்சம் பொறுமையா இரு சவுண்டுன்னுவாரு. அதனால தான் நான் பாட்டு கம்முன்னு இங்கே வந்துட்டேன். என்னவோ பண்ணிட்டு போட்டுன்ட்டு சமையலெல்லாம் பண்ணி வச்சிட்டேன். வீட்டு வேலையும் முடிச்சு வச்சிட்டேன். இதுக்கு மேலே என்ன பண்ணுங்குது? உட்காந்துக்கிட்டு எல்லா சேவையும் நான் பண்ணணுங்குது. ஆனால் பேச்சு மட்டும் கெட்ட பேர் மட்டும் எனக்கு. எதை செஞ்சாலும் இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை ஏதாவது ஒரு நொட்டம் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் வேலையும் வாங்கிக்கிறதுக்கா. என்ன பண்ணுறது? அதுக்கு தான் அதோட டார்ச்சருக்கு பயந்துக்கிட்டு நான் இங்கே உட்காந்துட்டு கிடக்குறேன். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு என் வீட்டுக்காரர் வரும்போது நான் போய்க்கிறேன்க்கா. இங்கே இருக்கிறா லட்சக்கா. இதுக்குதான் பயந்துட்டு கிடக்குறியாக்கும். அதெல்லாம் வயசானவங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க சவுண்டே. இதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு இருந்தா என்ன பண்றது? அப்படி இல்லாமயே என் மாமியார்லாம் நான் படுத படுக்கையா கிடந்துச்சு. அதெல்லாம் நான் தான் பார்த்து எல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் பண்ணேன். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா ஆகுமா? என்ன பண்றது? கொஞ்சம் வயசாயிடுச்சுனாலே அப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க நை நைன்னு. நம்மளாம் அதை எதையுமே காதுல வாங்க கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் பொழைக்க முடியும் பார்த்துக்க. இல்லைன்னா நான் கரசத்திருக்க முடியுமா? என் 3 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு என் மாமியார் கிட்ட எல்லாம் நானும் சண்டை கட்டிட்டு நின்னுச்சுக்கா. இந்த வீட்டை சுத்தமா நான் நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாது. கடைசி நேரத்துல என் மருமவ தான் பார்த்தான்னு என்னை பெருமையா பேசி என் பேருக்கு மாத்தி கொடுத்துச்சு. அதனால அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. நீ இப்பவே மாமியை கூட நல்லபடியா பழகி இருந்துக்க. அதுதான் உனக்கு நல்லது. ஏன்னா நாளை பின்ன எதனா ஒன்னாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பா அவங்க தான் செய்வாங்க. எதுனாலும் அதை நான் சொல்றது தப்பா இருக்கலாம் உனக்கு. இப்ப புரியாது. வயசாகும் போது தான் தெரியும். நம்ம தாத்தா பாட்டிங்களை பாக்குறாங்களேன்னு சொல்லி நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து தான் வளருங்க. நான் அப்படிலாம் என் மாமியாரை பார்க்க போய் தான் என் பிள்ளைங்க என்னைய வந்து நல்லா பார்த்துக்குதுங்க. அதுங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பார்த்து தான் வளர்க்கணும். அதனால நான் பிள்ளைங்க முன்னாடி மாமியார் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு கிடக்காம நல்லா பார்த்துக்கோ.
ஏதோ வயசானது அதுக்கு ஓட முடியலன்னு போது நம்ம என்ன பண்ண முடியும்? அதான் நீ அனுசரிச்சு போ. அதுக்காகலாம் பயந்துட்டு இருக்காத. அதுதான் நான் நீ ஃபுல்லா நீயே எல்லா வேலையும் செய்ய அப்படின்னு நான் சொல்லல. அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் வேலை, அதுக்கும் சின்ன சின்ன வேலையெல்லாம் குடி, இந்த தோலி உரிக்கிறது, வெங்காய தோலி, அது இதுன்னு சின்ன சின்ன வேலை உட்காந்து செய்யற மாதிரி வேலையெல்லாம் கொடுக்கணும். ஏன்னு வச்சுக்கோ, அப்புறம் எந்த வேலையுமே அதுக்கு கொடுக்காமயே நீ செஞ்சான்னு வச்சுக்கோ, அதுக்கும் ஏதாவது குறை சொல்லுவாங்க. ஏன்னா சும்மாவே இருக்கிறாங்க பத்துக்க, பெரியவங்க வயசானவங்க எல்லாம் சும்மானே இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். என்னடா அது நம்ம வீட்டுல யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அதனால அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, விடுமா, பாத்துக்கலாம். பாத்தியா சவுண்டே, லட்சுமி அக்கா கிட்ட இருந்து கத்துக்கோ. எவ்வளவு உஷாரா நேக்கா மாமியார் கையில இருந்தே ஊட்ட எழுதி வாங்கிட்டு பாரு. வேற லெவல் தான்க்கா நீங்க. ஏமா ஏமா, நான் ஊட்ட ஒன்றும் எழுதி வாங்கலம்மா. ஏமா அப்படி தப்பு தப்பா சொல்ற? நான் கடைசி வரைக்கும் அவங்க நல்லபடியே வச்சு பார்த்துக்கிட்டேன். வேற எங்க வீட்டாளுங்கள்ல அவரோட தம்பிக்காரங்களோ தங்கச்சியோ யாருமே வச்சு பார்க்கல. நான் தான் வச்சு பார்த்தேன். நாங்க லவ் மேரேஜ், கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாலும் பையனை விட்டு இருக்க முடியலன்னு எங்களோட வந்து எங்களை பார்த்துக்குச்சு. அப்புறம் அவங்க பசங்களாம் சேர்த்துக்கவே இல்லை. லவ் பண்ண பையனை நீ எதுக்கு சேர்த்துக்கிட்ட வீட்டுல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்குலாம் சுத்தமா பிடிக்கல. அதனால கடைசி வரைக்கும் அது எங்க வீட்லயே தான் இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா நான் பார்த்துக்கிட்டேங்காட்டின்னு சரின்னு என் பேர்ல இந்த வீட்டை மாத்தி கொடுத்தது. நீ உடனே தப்பு தப்பா சொல்றியம்மா. நான் ஒன்னும் எழுதி வாங்கலாமா, தப்பா சொல்லாதம்மா. சரி சரி விடுங்கக்கா, எப்படியோ ஒண்ணு. ஆனா இதெல்லாம் பெரிய விஷயம் தான். மாமியார் கையில இருந்து ஒரு பாராட் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது வீட்டே எழுதி கொடுத்துருக்குதுன்னா பெரிய விஷயம் தான். என் மாமியார் தான் இருக்கே, சௌந்தர்ய மாமியாராச்சும் பரவாயில்ல. என் மாமியார்லாம் எங்கேயாவது ஒன்று வெளியே போய் உட்காந்துக்கிட்டு நல்லா திடக்க ஆத்திரமா இருந்துக்கிட்டு என்னைய பத்தி பொருள் பேசுறதே அதுக்கு பொழப்பா போயிட்டு இருக்குது. அதுக்கு என்ன, நல்லா சாப்பிடுது 3 வேளையும். நானும் செஞ்சு செஞ்சு தான் வைக்கிறேன். ஆனா என்னைய மட்டும் சொல்லுது நான் ஒழுங்கா சமைக்கல செய்யல, அவனுக்கு பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு. நல்லா அந்த தொப்பிக்காரன் தின்னுபிட்டு நல்லா தான் தீரியான். ஆனா அவங்க அம்மா எதனா பேசினா மட்டும் என்கிட்ட சண்டைக்கு ஏறிக்கிட்டு வந்துடுவான். அதனாலயே நான் வந்து அது கிளவி பக்கத்துல போறதே கிடையாது. என்னவோ பண்ணிக்கிட்டு போட்டுன்னு நான் பாட்டுக்கு சமைச்சு வைப்பேன். அது போட்டு தின்னாடி போட்டுன்னு வந்துடுவேன்.